மாணவ செல்வங்களே, இப்போ வந்து சம் நம்பர் 4 படிக்கிறேன் பாருங்க. நரேஷ், ராஜ்குமார் அண்ட் விஸ்வஜித் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஈக்குவல் பார்ட்னர் மீன்ஸ் வந்து 3 பார்ட்னர் இருக்காங்க. அப்போ 1:1:1. ஆர் டிசைட்ஸ் டு ரிட்டையர். இப்போ யார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்கன்னா ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. அண்ட் தி டேட் ஆஃப் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம் showed the following general reserve rupees 36,000. அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி சைடில் ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 36,000 ரூபாய் இருக்குது, 36,000 இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் வந்து டெபிட்னு கொடுத்துருக்காங்க. டெபிட்னு கொடுத்துருந்தா உங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ன்னு அர்த்தம். அப்போ இது பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே இருக்கும்னா அசட் சைடில் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 15,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2வது சாப்டரில் அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னரில் எப்படி வந்து நியூ பார்ட்னர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஓல்டு பார்ட்னர் அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் த பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். அவங்களுடைய ஓல்டு ரேஷியோவில் தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ ஜென்ரல் ரிசர்வில் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 36,000. அதை ஈக்குவலாக பிரிக்கும் போது டிவைடட் பை 3, அதாவது 1:1:1. அப்போ 12,000 வரும். அதே இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போகும்போது என்ட்ரிஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும். அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரிஸ், அதாவது என் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் பி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட், அதாவது ப்ராக்கெட்டில் டெபிட். அதாவது எங்கே வரும்னா இது வந்து கிரெடிட்டில் வந்துடும். உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட்டில் 15,000 போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இந்த 15 வந்து 3 டிவைட் பண்ணும்போது ஆளுக்கு 5,000 5,000 5,000. இப்போ வந்து ஆன்சர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு என்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது ஈக்குவல் பார்ட்னர்ஸ் 3 பேர் இருக்காங்க. 1:1:1. அப்போ வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 1/3 1/3. எவ்வளோ அமௌண்ட்னா 36,000. 36,000 இன்ட்டு 1/3னா 12,000. அப்போ டெபிட்டில் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ரிசர்வ் அமௌண்ட் 36,000. கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்னர் இருக்கும். 12,000 12,000 12,000 முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்னு கொடுத்துருந்தாவே தட்ஸ் மீன் லாஸ். இது பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே இருக்கும்னா அசட் சைடில் இருக்கும். அடுத்தது பாருங்களேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்போ ஜென்ரல் ரிசர்வ் போடும்போது ஜென்ரல் ரிசர்வ் டெபிட் பண்ணிவிட்டு 3 பார்ட்னரையும் என்ன பண்ணோம், கிரெடிட் பண்ணோம்ல. அதே இது லாஸாக வந்து அப்படியே ரிவர்ஸாக பண்ணிவிடுங்க. பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே டெபிட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் 15,000 போட்டிங்க. இதை வந்து ஈக்குவல் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1:1:1னா 15,000 இன்ட்டு 1/3 எவ்வளோ அமௌண்ட்னா 5,000 5,000 5,000. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு எப்படி பிரித்து கொடுக்கறது, அதே இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமௌண்ட் எப்படி பிரித்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்த்தோம் ரிட்டையரிங் பார்ட்னரில். இதுக்கு அடுத்தது பிக் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 5வது சம்லேருந்து 5th கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்குது. அதை வந்து நம்ம வந்து எப்பொழுதும் மாதிரி தான் அதை நான் வந்து சம் போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்.